மா சரி ஓகே, நம்ம அப்படியே சமுக்கு போயிடுவோமா? ஓகேம்மா, ஸ்க்ரீன் தெரியுதா? நேற்று லாஸ்ட்டாக எது பார்த்து முடிச்சோம்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. எனக்கு தெரிஞ்சு இந்த சம் பார்க்கணும். 6.14 கரெக்டா? இதானம்மா பார்க்கணும். ஞாபகம் இல்லையா? சரி, யார் யார் டெஸ்ட் எழுதலை? நேத்தி டெஸ்ட் யாரெல்லாம் எழுதலம்மா? பேர் சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? சரி, எழுதுனவங்க பேர் சொல்லுங்க. ஹரிஷ்கா. ஓகே, அப்புறம் யஷ்வதிகா. ஓகே, யஸ்வதி, தாரகா, ஹர்ஷினி 4 பேர். நிரஞ்சனாக்கா. நிரஞ்சனா 5, அகல்யாக்கா. அகல்யா 6, மற்றவங்களாம் ஏன் எழுதல? ஏம்மா எழுதல? டைம் இல்லையா? இல்லை போர் அடிக்குதுன்னு எழுதலையா? இல்லை பிடிக்கலையா? நிறைய இருக்குன்னு எழுதலையா? எல்லாருமே எனக்கு எழுதி கொடுத்துடணும், ஓகேவா? அது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் எழுதிருங்க எல்லாரும், எழுதாதவங்களாம். சரி, 6.14 பார்க்கணும் நம்ம இன்னைக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டேம் கொடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ணால் 1 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, நிரூபிக்க சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் மல்டிபிள், குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம். இதை இங்கேயும் குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறமா இதை உள்ளே கொடுத்து எல்லாத்துக்கும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குது, அதை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேம் தான் வரும். இந்த மாதிரி டேமில் இந்த கொசிகன் டீட்டை நான் எப்படி எழுதலாம் சொல்லுங்க? சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. ஒன் பை சைன். 1 பை சைன் டீட்டாவா? இங்கேயும் ஒரு சைன் டீட்டா இருக்கு, அதாவது சைன் இங்கே ஏ, கொசிகன் ஏனா சைன் ஏ. இந்த சைன் ஏவும் இந்த சைன் ஏவும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே காஸ் ஏ சீக்கன் ஏன்னு இருக்கா, இந்த சீக்கன் ஏவை எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் ஏன்னு எழுதலாம். இந்த காஸ் ஏவும் இந்த காஸ் ஏவும் கேன்சல் ஆகிடுது. ஓகேவா? வேற பேஜ்லேயே போட்டு காட்டட்டுமா? கொஸ்டின் சொல்லுங்கம்மா. சைன் ஏ சொல்லுங்க. கொஸ்டின்ல எப்படி இருக்கா? ஓகே ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் கூட சொல்லுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு சொல்லுங்க. கொசிகன் ஏ காட் ஏ கொசிகன் ஏ பிளஸ் ஏ மைனஸ் 1 ஆ பிளஸ் காஸ் ஏ ஆ பிராக்கெட்ல போடணும்க்கா. சீக்கன் ஏ பிளஸ் டான் ஏ மைனஸ் 1. ஓகே, ஹோல் டிவைடட் பை சீக்கன் ஏ பிளஸ் டான் ஏ மைனஸ் 1க்கா, பிராக்கெட்ல போடணும்க்கா. ஓகே, அடுத்து ஒரு பிராக்கெட் போட்டு கொசிகன் ஏ பிளஸ் காட் ஏ மைனஸ் 1. ஓகே ஓகே, சரி. இப்போ இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணி வச்சுக்கோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சைன் ஏ இன்ட்டு கொசிகன் ஏன்னு வரும். சரி, நான் அதையே கூட எழுதலான்னு பார்த்தேன், பரவாயில்ல. ப்ளஸ் அதே மாதிரி சைன் ஏ இன்ட்டு காட் ஏ, அதே மாதிரி சைன் ஏ உள்ள ஒன்று கூட மல்டிபிள் பண்ணால் அதுதான் வரும். ப்ளஸ் அடுத்து காஸ் ஏவை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. காஸ் ஏ பக்கத்தில் சீக்கன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ பக்கத்தில் டேன் ஏ மைனஸ் காஸ் ஏ, எல்லாமே மல்டிபிள் பண்ணியாச்சு. ஹோல் டிவைடட் பைல இந்த 2 டேர்ம் கூட சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடுவோமா? சீக்கன் எப்படி எழுதலாம்? 1 பை காஸ். காஸ். டேன் எப்படி எழுதலாம்? சைன் ஏ பை காஸ் ஏ.
-1. இந்த கொசிக்கனை 1/sin ஏன்னு எழுதலாம். இந்த காட்டை வந்து cos A by sin ஏன்னு எழுதலாம். இந்த -1 அப்படி இருக்கட்டும். இதுல பாருங்க, இந்த கொசிக்கன் ஏக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? 1/sin ஏன்னு வருமா? இந்த sin ஏவும் இந்த sin ஏவும் கேன்சல் ஆயிடும். இந்த சீக்கனுக்கு பதிலா 1/cos ஏன்னு வரும். இந்த cos ஏவும் இந்த cos ஏவும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இந்த cot A கூட எப்படி எழுதலாம்? cos A by sin ஏன்னு எழுதுவோம். இந்த sin ஏவும் இந்த sin ஏவும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இந்த tan Aவை sin A by cos ஏன்னு எழுதுவோம். இந்த cos ஏவும் இந்த cos ஏவும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் நமக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா, இதுல வந்து எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 இருக்கும். இதுல வந்து எல்லாமே கேன்சல் ஆகி cos A இருக்கு. நெக்ஸ்ட் இங்க -sin A இருக்கு. இதுல வந்து எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 இருக்கும். இதுல வந்து sin A இருக்கு. இதுல cos A இருக்கு. இதுல கூட இப்ப -cos Aவும் +cos Aவும் கேன்சல் ஆயிடும். +sin A -sin A மேல கேன்சல் ஆயிடுது. எல்லாமே மேல கேன்சல் ஆயிட்டு பேலன்ஸ் 1 + 1 2 மட்டும்தான் இருக்கு மேல. இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டி பண்ண போறேன் கீழே. கீழே பாருங்க cos A இருக்கு. நான் ஹோல் டிவைட் பை cos Aன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதலாம்? ஹோல் டிவைட் பை cos Aனா இங்க cos A இருக்கு. அப்ப மேல ஒண்ணுமே பண்ண வேணாம். 1 அப்படியே இருக்கும். அதே மாதிரி sin Aவும் அப்படியே இருக்கும். இங்க கீழே ஒண்ணுமே இல்ல. அப்ப மேல cos Aவால மல்டி பண்ணா -cos A. ஓகேவா? அதே மாதிரி இங்க sin A ஹோல் டிவைட் பைல sin A காமனா வச்சிடுறேன். இந்த 2 டேர்ம்லயும் இருக்கு. அப்ப அந்த 2 டேர்மையும் அப்படியே எழுதிடலாம். இங்க வந்து sin A இல்ல. அப்ப மேல sin A மல்டி பண்ணா -sin A. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணணும்? நேரா இதையும் பெருக்கணுமா? மேல வந்து நமக்கு 2 கிடைச்சிருச்சு. கீழே வந்து cos A sin A டிவைடட் பை டிவைடட்ல இருக்கு. அப்போ ரெசிப்ரோக்கல தலைகீழ போனா மேல மல்டிபிள் வந்துரும். cos Aவும் sin Aவும் எங்க வந்துரும்? மேல வந்துரும். பேலன்ஸ் பிராக்கெட் குள்ள என்ன இருக்குன்னா 1 + sin A -cos A இருக்கும். 1 + cos A -sin A இருக்கும். இது வரைக்கும் ஓகேவா பாருங்க. நிறைய சொல்லியிருக்கேனா? புரியுதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன ஒன்றும் பண்ணல. கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்றோம். சைன் காஸ் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்றோம். இந்த சீக்கனு டேனு கொசிக்கன் காட்டு எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு எல்லாமே கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணி டிவைடட் பை டிவைடட்ல இருக்கிறத தலைகீழ மேலே கொண்டு போயிடுறோம். அதுதான் இது வரைக்கும் பண்ணி வச்சிருக்கோம். இது வரைக்கும் ஓகேவான்னு பாருங்க. இது வரைக்கும் ஓகேவாமா? ஏமா? ஓகே ஓகே சரி. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 2 cos A sin A அது சும்மா sin A cos A கூட எழுதிக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ கீழே இருக்கிறத நான் எப்படி பிரிக்க போறேன்னா 1 + பிராக்கெட்ல sin A -cos A வச்சுக்கிறேன். இது தனி பிராக்கெட்ல வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுல cos -sin A இது ரெண்டுல இருந்து காமனா மைனஸ் வெளியில எடுக்கிறேன். அப்போ மைனஸ் பிளஸ் ஆகும். பிளஸ்ஸா இருக்கிறது நமக்கு மைனஸ் ஆகும். அப்போ sin தீட்டா பிளஸ்ல வந்துரும். cos வந்து மைனஸ்ல போயிடும். குட் ஈவினிங்மா. ஓகே இப்போ டியூஷன் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாக்கா. ஓகே ஓகே சரிம்மா. சரி இப்போ இது ரெண்டும் பாருங்களேன். இது எப்படிமா இருக்கு? A + B × A - B மாடல்ல இருக்கா? அந்த மாடல்ல இருக்கா? இது 1 தான் A, இந்த டேர்ம் ஃபுல்லா B அந்த மாடல்ல இருக்கு. அப்போ 1² மைனஸ் அதாவது A² - B² நம்ம எழுதணும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். மைனஸ் இந்த B டேர்ம்ன்றது sin A -cos A. இது அப்படியே ஸ்கொயர்ல எழுதிக்கிறோம். ஓகேவா? சரி இது அப்படியே சால்வ் பண்ணுவோமா? இது சால்வ் பண்ணா எப்படி எழுதலாம்? 2 மேல வந்து sin A cos A அப்படி இருக்கு. 1 மைனஸ் இது வந்து இப்ப எப்படி இருக்குன்னா A - B the whole square மாடல்ல இருக்கு. A - B the whole square மாடல்ல இருக்கா? அப்போ A² sin². இந்த மைனஸையும் நான் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற மைனஸையும்
ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மைனஸால் மல்டி பண்ணும்போது மைனஸில் வந்துடும். அப்போ காஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த மைனஸோட மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா 2 sin a cos a. ஓகேவா? இப்படி வந்துடும். ஓகேவா? சரியா? சரி, இப்போ பாருங்க, நம்ம ஆக்சுவலாக மைனஸை கூட நம்ம மல்டி பண்ணியிருக்க தேவையில்லை. மைனஸை காமன் வச்சு 1 ஆக்கிட்டு கூட நம்ம மல்டி பண்ணிக்குவோம். இப்போதைக்கு வெளியிலேயே கூட இருக்கட்டும். ஓகேவா? மைனஸ் வெளியிலே இருக்கட்டும். நான் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஓகேவா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் பதிலாக என்னமா சப்ஸ்டியூட் பண்ணலாம்? என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1. வெரி குட், வெரி குட். ஏன்னா சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏயோட வேல்யூ 1. இந்த மைனஸை உள்ள கூட்டு மல்டி பண்ணால் ப்ளஸ் ஆயிடும். ப்ளஸ் 2 sin a cos a-வா? இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடுது. இப்போ மேலே என்ன இருக்குன்னா 2 sin a இருக்கு. sin a cos a. கீழே என்ன இருக்குன்னா 2 sin a cos a. எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகி ஆன்சர் 1 வந்துடுது. அவ்வளோதான். சிம்பிளான சம் தான், ஆனால் கொஞ்சம் பெருசு. அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் ஈஸி தான்மா. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிபிள் குறுக்கு பெருக்கல் பண்ணோம். சைன் காசு அதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருந்தாலும் டேனு கொசிக்கன் சீக்கன் எது இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணோம். பக்கத்தில் 1/ல இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக கொண்டு வந்தோம். கொண்டு வந்து பார்க்கும்போது நிறைய டைம் கேன்சல் ஆகி பேலன்ஸ் 2 மட்டும் மேலே இருந்தது. அதே மாதிரி கீழே வந்து எல்சிஎம்லாம் எடுத்து கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணிட்டு பேலன்ஸ் டிவைடர் பை டிவைடர் இருக்கிறது ரெசிப்ரோக்கல்ல மேலே எல்லாம் கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாடல் இருந்துச்சு. அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாடல் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ல எழுதணும். எழுதிட்டு பார்க்கும்போது இதுக்கு வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏயோட வேல்யூ 1 வந்துச்சு. பேக்கு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு பார்த்தா மேலேயும் கீழே எல்லாமே கேன்சல் ஆகி 1 நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. சிம்பிள் தான். நான் கொஞ்சம் சின்னதாக்குறேன். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஜூம் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா? பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேக்கா. ஓகேம்மா. அம்மா பாட்டு பாடிட்டு இருக்காங்களா? இல்லையேக்கா. சரி சரி சரிம்மா. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் சம் போயிடுவோமா? இனிமேல் வருது கொஞ்சம் எல்லாம் பெருசு பெருசாக தான் இருக்குது. இது ஒரு சின்ன சம் தான். இது பார்க்கலாம். இங்கே வச்சு கூட எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டேம். இந்த டேம் ஈக்குவல் டு இந்த டேம் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்ஹெச்எஸ் சைடை தனியாக எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு ப்ரூஃப் கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் சைடை தனியாக எடுத்து அதை ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஈக்குவலாக வருதா அப்படின்னு, ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இல்லை டேன்லாம் ஒன்றுமே நான் பண்ணல. காட்டுன்னு இருக்கிறத மட்டும் 1/tan மாற்றிக்கிறோம். ஓகேவா? காட்டுன்னு இருக்கிற டேமை 1/tan மாற்றிட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ tan² + 1 ஹோல் டிவைட் பை tan a அப்படின்னு வருமா?
இப்போ டிவைடர் பை டிவைடர்ல வந்தா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ அப்படியே மேலே போயிடும். அப்போ மல்டிபிள்ல இந்த டேம் மட்டும்தான் இருக்கும். tan ஸ்கொயர் ஏ மட்டும். மேலேயும் கீழேயும் ஒரே டேம் இருக்கிறதுனால கேன்சல் ஆகி நமக்கு tan ஸ்கொயர் ஏ மட்டும் இதுக்கு ஆன்சரா வருது இந்த எல்ஹெச்எஸ் சைடில். இப்போ ஆர்ஹெச்எஸ் சைடில் அதே தான். காட் ஏவை 1/tan ஏவை மாற்றிட்டு அதே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். பண்ணிட்டு இது மட்டும் மல்டிபிள்ல மேலே வந்துடும். இங்கே 1 - tan ஏ இருக்கு, இங்கே tan ஏ -1 இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா மேலே உள்ள டேமோ இல்லை கீழே உள்ள டேமோ உங்களுக்கு எது பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. எதுலையோ மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து நான் மைனஸை காமனாக வெளியில் எடுத்தா இது எப்படி மாறும்? ப்ளஸ் டேம் வந்து மைனஸ் டேம் ஆகும், மைனஸ் டேம் ப்ளஸ் டேம் ஆகிடும். நமக்கு தேவையானது மேலேயும் கீழே ஒரே மாதிரி வந்துடும், மைனஸ் மட்டும் வெளியில் இருக்கும். அப்போ கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இன்ட்டு மைனஸ் டேன் ஏ இருக்கும். இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் டேன் ஏ எல்லாமே ஸ்கொயரில் இருக்கிறதுனால இதுவும் அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ மேலே வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். டேன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆயிடுச்சு, நமக்கு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. இது ஓகேன்னு பாருங்க. ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆனதுனால கொடுத்துருக்கிற ரெண்டுமே சமம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோதான். இது ஓகேன்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு 2 மார்க் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கூட அப்படியே பாருங்க. நானும் வந்துடுறேன், நீங்க அப்படியே பார்த்துட்டு இருங்க. எல்லாருக்கும் ஓகேவாமா? நெக்ஸ்ட் போவோமா? போலாமா? ஓகே. ஏன் போர் அடிக்குதா எல்லாருக்கும்? சரி சரி ஓகேம்மா. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் சம் வந்து 1 + cot a + tan a sin a - cos a divided by secant square a - secant cube a - cosecant cube a. இதோட வேல்யூவை sin square a cos square a ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. சரி, இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது பேசுறதுனா சொல்கிறதுனா சொல்லுங்க. அது வரைக்கும் தூங்காமல் முடிச்சிட்டு இருங்க. சரி, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேலே வந்து காட் ஏ டேன் ஏலாம் இருக்கா, அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சைன் காசாக மாற்றிக்கிறோம். காட் எப்படிமா எழுதலாம்? வெரி குட். காஸ் ஏ பை சைன் ஏ. டேன் எப்படி எழுதலாம்? டேன் எப்படிமா எழுதணும்? சைன் பை காஸ். வெரி குட். சைன் பை காஸ் அப்படி மாற்றி எழுதியாச்சு. எழுதுறதுக்கு அப்புறமா இங்கே வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி நான் போட்டு காமிச்சிடவா? சரி, போட்டால் பெரிய பேச்சா போகுது. சரி, சம் சொல்லுங்க. சம் ப்ளீஸ். 1 + காட்டாமா? ஓகே. tan a sin a by a minus cos a வா divided by secant cube का
ஆ கொசிகன் கியூபிஏவா? ஓகே, அவ்வளோதானா? ஓகே, நம்ம இப்போ வந்து நமக்கு தேவையான மாதிரி எல்லாமே மாற்ற போகிறோம். நான் வந்து 1 + காட்டுக்கு பதிலாக காஸ் ஏ பை சைன் ஏன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி டேனுக்கு பதிலாக சைன் ஏ பை காஸ் ஏன்னு எழுதிக்கிறேன். இந்த டேம் இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும், சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. சரி, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னவா? ஃபார்முலா என்ன? இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு, சரியா? படிச்சிருப்பீங்க, கேட்கும் போது உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வராது. இதான் இந்த ஃபார்முலா, இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா ஏக்கு பதிலாக சீக்கன் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக கொசிக்கன் ஏ, தனி பிராக்கெட். அடுத்து ஏ ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர் ஏ, பிக்கு பதிலாக கொசிக்கன் ஸ்கொயர் ஏ, ஏபினா சீக்கன் ஏ கொசிக்கன் ஏ. ஓகேவா? ஓகேக்கா, அதானே? ஏதாவது பேசுங்க. ம், சரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன், கிராஸ் மல்டிபிள் பண்ணப்போவா? இது வந்து ஹோல் டிவைட் பை சைன் ஏ காஸ் ஏன்னு வச்சுப்போம். சைன் ஏ காஸ் ஏ. அப்போ இங்க வந்து கீழே சைன் ஏவும் இல்லை காஸ் ஏவும் இல்லை. அப்போ ரெண்டுத்தையும் நான் மேலே மல்டி பண்ண போறேன். அப்போ சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏன்னு இங்க வந்துடும். இங்க கீழே சைன் ஏ இருக்கு, அப்போ மேலே வந்து நம்ம காஸ் ஏவை மட்டும் மல்டி பண்ணா ஆல்ரெடி ஒரு காஸ் ஏ இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். கீழே இங்க காஸ் ஏ இருக்கு, சைன் ஏ மிஸ் ஆகுது, அதை நான் மேலே மல்டி பண்ணா ஏற்கனவே அங்க ஒரு சைன் இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் ஏன்னு வந்துருது. இது தனி. இந்த பக்கத்து பிராக்கெட்ல யார் இருக்கா? சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இருக்கு. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ ஹோல் டிவைட் பை சீக்கன். சீக்கன் எப்படி எழுதலாம்? சீக்கன் எப்படி எழுதலாம்? சீக்கன் எப்படி எழுதலாம்? 1 by cos. ஓகே, கொசிக்கன 1 by சைனா? அதே மாதிரி தான் இது. சீக்கன் ஸ்கொயர் ஏ பிளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஏக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? பிளஸ்ல இருந்தா. ஃபார்முலா மைனஸ்ல இருக்கும் போது தானே இருக்கு. சீக்கன் ஸ்கொயர் ஃபார்முலா கொசிக்கன் ஸ்கொயர் ஃபார்முலா ரெண்டும் எதுவும் மைனஸ்ல இருக்காமா பிளஸ்ல இருக்கா? எதுவும் கேட்டா சொல்ல மாட்டீங்க, நானே ஏதாவது எழுதிக்கிறேன். சீக்கன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 by காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கிறேன். கொசிக்கனுக்கு பதிலாக 1 by சைன் ஸ்கொயர் ஏன்னு நான் எழுதிக்கிறேன். ப்ளஸ் சீக்கன் டீட்டா பை கொசிக்கன் டீட்டாவை நான் 1 டிவைட் பை சைன் ஏ கொசிக்கன் ஏன்னு சாரி காஸ் ஏன்னு மாற்றி எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இந்த ரெண்டு டேமுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏட வேல்யூ 1. அப்போ மேலே என்ன இருக்குன்னா சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் 1 டிவைட் பை சைன் ஏ காஸ் ஏன்னு இருக்கு. பக்கத்தில் மல்டிபிளில் யார் இருக்கா? சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இருக்கு. ஹோல் டிவைட் பை இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணணுமா? இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ காஸ் ஏ. ஓகே, அது தனி பிராக்கெட்டு. இந்த பிராக்கெட்ல ஹோல் டிவைட் பை காமனா சைன் ஸ்கொயர் ஏனும் காஸ் ஸ்கொயர் ஏனும் நான் வச்சுக்க போறேன். அப்படின்னா இங்க வந்து காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கு, அப்ப சைன் ஸ்கொயர் ஏ மேல மிஸ் ஆகுது. இங்க சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு, அப்ப காஸ் ஸ்கொயர் ஏ மிஸ் ஆகுது. இங்க இருந்து சைன் ஏ காஸ் ஏ இருக்கு, ரெண்டுத்துலயும் ஒன்னு மிஸ் ஆகுது. அப்ப சைன் ஏ காஸ் ஏன்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டு டேமுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஏதோ சொல்றீங்க. 1. ஓகே, இங்க வந்து என்ன இருக்கு? சைன் ஏ காஸ் ஏ பிளஸ் 1, பக்கத்துலேயே வந்து சைன் ஏ காஸ் ஏ பிராக்கெட்ல எழுதிக்கிறேன். டிவைட் பை இந்த டிவைடை கீழே கொண்டு வந்துக்கிறேன் நான். ஓகேவா? ஏன்னா இந்த டிவைடர் இங்கே தான் வரும், அதனால நான் இங்கே எழுதிக்கிறேன். சைன் ஏ காஸ் ஏ இங்கே வரும், இங்கே மல்டிபிள் எழுதிக்கிறேன்னு வச்சுக்குவோம்.
இங்க பக்கத்துல யார் இருக்கா? sin A மைனஸ் cos A இருக்கு. இங்க ஒரு டிவைடர்ல sin A cos A இருக்கு. நான் இந்த sin A cos A வை இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இது 2த்துக்கு பதிலா 1 1 பிளஸ் sin A cos Aன்னு கிடைச்சிருக்கு. ஓகே. டிவைடட் பைல யார் வரா? நீங்க ஏதேதோ சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப பாருங்க, இந்த பிராக்கெட்ல உள்ள மேல உள்ள டேர்ம் இதையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை டிவைடர்ல இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல்ல மேல தலைகீழ போக போகுது. இந்த சம்மோட ஆன்சர் என்னமா வருது? sin ஸ்கொயர் A cos ஸ்கொயர் A வா வருது? ஓகே. அதான் நமக்கு வருது. சரி வாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஆக்சுவலா ஒரு சிம்பிளான ஒரு சம் தான். நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இதுதான் நம்ம கொஸ்டினா இருந்துச்சா? நான் என்ன பண்ணியிருக்கேன்? காட்டு, டேனு எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். காஸ் சைன், சைன் காஸ் அப்படி மாத்திக்கிட்டு கிராஸ் மல்டிபிள் எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஹோல் டிவைட் பை சைன் ஏ காஸ் ஏன்னு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இல்லாததெல்லாம் மேலே மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். எங்கெல்லாம் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ வருதோ அதுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறதுலாம் அப்படியே சும்மா தான் இருக்கு. இந்த கீழே உள்ள டேர்ம் ஏக்யூ மைனஸ் பிக்யூ மாடல் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நம்மளாவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். சைன் காஸ் எல்லாமே மாத்திருக்கோம். மாத்திட்டு எல்லாத்தையுமே கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு ஹோல் டிவைடட் பைல இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு போறோம். மேலே இருக்கிற டிவைடட் டேர்ம்லாம் கீழே எல்லாத்தையும் கரெக்டாக எழுதும் போது இந்த இந்த டேர்ம்லாம் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நிறைய எல்லாமே இருக்கிற எல்லாமே கேன்சல் ஆகி பேலன்ஸ் இது மட்டும்தான் மல்டிபிள்ல மேலே வந்துடும். அப்போ வரும்போது நமக்கு இந்த ஆன்சர் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு கிடைக்குது. உங்களுக்கு எந்த சம் கொடுத்தாலும் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஏதாவது ஃபார்முலா இருந்ததுன்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன ஃபார்முலா? a plus b the whole square, இல்லை a minus b the whole square, இல்லை a square minus b square, இல்லை a cube minus b cube, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் இருக்கும். இந்த ஃபார்முலாஸ்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துடும். உங்க எல்லாருக்குமே சிம்பிளிஃபை பண்ண தெரியும்ல. டேனா இருந்தா சைன் பை காஸ், காட்டா இருந்தா காஸ் பை சைன், சீக்கன்னா 1 பை காஸ், கொசிக்கன்னா 1 பை சைன். இந்த நாலுத்தையும் மாற்றி தெரிஞ்சா போதும். அது மாதிரி காட்டுன்னு இருக்கும்போது 1 பை டேனும் எழுதிக்கலாம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் பண்ற மாதிரி இருக்கும். இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆமாப்பா, 1 பை சைன் ஸ்கொயர் பிளஸ் 1 பை காஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை சைன் ஸ்கொயர். ஆமா, அந்த ஃபார்முலா நீங்க சொல்லவே இல்லக்கா. இந்த ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் இருக்கும், கொசிகன் ஸ்கொயர் இருக்கும். அதுதான் நமக்கு தெரியும்ல. இருங்க, சீக்கன் ஏன்னு இருந்தா எப்படி எழுதுவோம்? 1 பை காஸ்ன்னு எழுதுவோம். அதுவே ஸ்கொயர்ல இருந்ததுனால ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். கொசிக்கன் ஏன்னு இருந்தா 1 பை சைனு, அது ஸ்கொயர்ல இருக்கு அதனால ஸ்கொயர். சப்போஸ் அது கியூப்ல இருந்தா நம்ம கியூப் கொடுக்கணும். அதுதான், வேற ஒண்ணு இல்ல. ஓ, இதையும் நான் சொல்லுமா? சரி சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு எதுலாம் டவுட்டோ கேட்டுக்கோங்க. நீங்களா ஊருக்குலாம் போலையா? இல்லக்கா. மத்தவங்களா போகலங்கா. விட மாட்டேங்கிறாங்களா? எங்கேயோ இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸ்கூல் இருக்கு, அதான் போலையா? இந்த மாதிரி ஒரு போன பேட்ச் அதுக்கு பேட்ச்னு நினைக்கிறேன். அவங்க சிஸ்டர் கூட படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி வந்து ஒருத்தவங்க வந்து கிளாஸ்ல படிச்சாங்க. அவங்க வந்து இந்த மாரி லீவ் டயத்துல ஹாஃப் இயர்லி லீவோ, ஏதோ குவார்ட்டர்லி லீவோ, அப்ப வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தப்ப, அங்கேயும் அவங்க கிளாஸ் கவனிப்பாங்க. அவங்க உட்காந்து டெய்லி கவனிக்க, பக்கத்து வீட்ல உள்ளவங்க அவங்களும் அவங்க ரிலேட்டிவா இல்ல பக்கத்து வீடான்னு தெரியல. அவங்களுக்கும் இந்த கிளாஸ் புடிச்சு போயிட்டு, அவங்க வீட்டு பையனும் 10த். அப்புறம் அவங்களையும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அது மாரி ஞாபகம் இருக்கு. சொன்னாங்க என்கிட்ட. இந்த மாரி எப்படி ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்டப்போ, இந்த தம்பி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க பார்த்தோம். எங்களுக்கு புடிச்சிருந்தது. அதான் ஜாயின் பண்ணோம்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் வந்து ஒரு டைம் பஸ்ல போகும்போது, ஒரு பாப்பாவோட அம்மா வந்து எனக்கிட்ட சீட்டு குடுத்தாங்க. எல்லாம் பஸ் ஃபுல்லா இருந்தது. அவங்க வந்து என்னை கூப்ட்டு உட்காந்துக்கங்கம்மான்னாங்க. ஆனா உங்க சீட்லயுமே இடம் இல்ல. 2 பேர் சீட்ல 2 பேர் உட்காந்துருக்காங்க. அதனால கூப்ட்டு என்ன உட்கார வச்சுக்கிட்டாங்க. பரவால்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது 10த் படிக்கிறாங்கன்னு சொன்னதும், நம்ம தான் 10த்ன்னு சொன்னாலே கிளாஸ் பத்தி பேச ஆரம்பிச்சுருவோமா, உடனே கிளாஸ்ன்னு நான் சொன்னேன்னா, அவங்களா "அப்படியா எங்க ஸ்கூல்ல டீச்சரே இல்ல. காடா பார்த்து அனுப்பி வச்சிருக்காங்க." அந்த மாரிலாம் சொன்னாங்க. அந்த மாரி சொல்லிட்டு அவங்க வந்து பாப்பா படிச்சாங்க நம்ம கிளாஸ்ல. கடைசி வரைக்கும் ஃபுல்லா படிச்சு, நான் சொல்லியிருப்பேன். பேர் சொன்னா உங்களுக்குலாம் தெரியும். நூருல்னு ஒரு பாப்பா. நான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். வீட்டுக்குலாம் வந்து படிப்பாங்க. ஏதாவது டவுட்னா உடனே வீட்டுக்கு வந்துருவாங்க. வீடுனா பக்கத்துல இல்ல. எப்படியுமே ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கு. ஆனா, அவங்க பாப்பா வந்து அவங்க அம்மாவ அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஏதாவது டவுட்னா. 3 மணிக்கெல்லாம் எந்திச்சு படிக்கிறது அந்த மாரிலாம் சொல்லியிருக்கேன்னு ஒரு பாப்பா. அந்த பாப்பாவும், அந்த பாப்பாவும் ஒண்ணு. அந்த மாரிலாம் படிப்பாங்க. அது மாரி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, அப்படியே பக்கத்துல தெரிய வந்துரும். அப்படி அவங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. இளம்பிரியனுக்கு தெரியும். அவங்க அம்மா சரி அந்த நீங்க ஜாயின் பண்ணப்போ உங்கள ஒரு பாப்பா ஜாயின் பண்ணி விட்டாங்கல்ல சரண்யா. அவங்க வீட்ல எல்லாருமே உட்கார்ந்து கிளாஸ் கவனிப்பாங்க. அவங்க பாட்டி முதற்கொண்டு கவனிப்பாங்க. பாட்டுலாம் பாடுவாங்க. அவங்க எல்லாருக்குமே என் வாய்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க தம்பிலாம் சொல்லுவாங்களாம். அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஒரு ஒரு டைம் கிளாஸ் நடக்கும்போதும் சொன்னாங்க. அது மாரி நாங்க நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுப்போம். இந்த வரப்போற நியூ இயர்ல நீங்க என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாருமே யோசிச்சுட்டு வாங்க. நான் வந்து 31ஆம் தேதி கேட்கிறேன். வெட்னஸ்டே. ஓகே. வெட்னஸ்டே தானே வருது? அதாவது ரெசல்யூஷன்னா என்னன்னா, வரப்போற வருஷத்துல இதெல்லாம் நான் மாத்திக்க போறேன். இதெல்லாம் என்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கு. உதாரணமா காலைல சீக்கிரமா எந்திரிக்கிறது வரமாட்டேங்குது. அந்த மாரி இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு என்னலாம் மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க? வரப்போற வருஷத்துல உங்களோட எய்ம் என்ன? கோல் என்ன? இன்னையிலேருந்து இதெல்லாம் மாத்திக்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் சொல்லலாம். அது மாதிரி இந்த வருஷத்துல உங்களுக்கு நடந்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம், அது மாரி கஷ்டமான விஷயம் எல்லாமே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். யோசிச்சு வைங்க. நம்ம 31ஆம் தேதி இதெல்லாம் பேசிக்கலாம். ஓகே? இதுக்கு இதுக்கு ஓகே. தம்பிய தவிர வேற யாருமே ஓகே சொல்ல மாட்டேங்கிறீங்களே! எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா? ஓகேக்கா. சரி. தூங்கலன்றத கூட அந்த தம்பி மட்டும் தான் சொல்றாங்க. ஹரிஷ். சரி, ஓகே. யாராவது ஏதாவது கொஸ்டின் கேட்குறீங்களா? யாரும் எதுவும் பார்த்து இருந்திருக்கீங்களா? கேட்குறீங்களா? ஒரு 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் கேட்டீங்கன்னா, நம்ம அப்படியே அடுத்த சம்க்கு போயிருவோம். அக்கா நான் கேக்குறேன். கேளுங்கம்மா. உலகிலேயே ஒரு மரமும் செடியும் இல்லாத ஒரு நாடு எதுக்கா? என்னம்மா? உலகத்திலேயே ஒரு மரம் ஒரு செடி கூட இருக்காதாக்கா அந்த நாட்டுல. அது என்ன நாடு? ஒரு மரம், ஒரு செடி தானே இருக்காது. நெறைய மரம், நெறைய செடி இருக்கும்ல. இல்லக்கா, ஒண்ணு கூட இருக்காதா. இந்த மரம் செடி அதெல்லாம் இருக்காதா. சஹாரா பாலைவனமா? பாலைவனம் இல்லக்கா, அங்கெல்லாம் செடி இருக்கும்லக்கா. இருக்கலாம். கள்ளி செடி இருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியலையே! கத்தார்க்கா. கத்தார். அங்க மரம், செடி, கொடியே கிடையாதா?
தெரியலக்கா, போன்ல பார்த்தேன்க்கா அப்பதான். சரி, ஓகே ஓகே, குட், நல்லா இருக்கு. அப்புறம் சர்க்கிள் புத்திசாலியா ஸ்கொயர் புத்திசாலியாக்கா? என்னப்பா சர்க்கிள் புத்திசாலியா ஸ்கொயர் புத்திசாலியா? இதுங்க யோசிச்சுட்டு வர. ஸ்கொயரா? Square. ஏன்னு கேப்பீங்களா? ஆமாக்கா. ஏன்னா அதுல 4 மூளை இருக்குல்ல, ஓ, அதனாலதான். வெரி குட் வெரி குட். பரவாயில்லையே, உங்களுக்கு நிறைய மூளை இருக்கு. சொன்னது யாரு? நான் தாங்க. வெரி குட். நீங்க கொஸ்டின் சொன்னீங்க, அவங்க ஆன்சர் சொன்னாங்க. பரவாயில்ல, வெரி குட். அப்புறம் இளம்பிரியன் எதுவும் பாட்டு பாடுறீங்களா? நானாக்கா? நீங்க தான். நான் நாளைக்கு வர்றேக்கா. சரிப்பா. தாரகா? தாரகா பாடுறீங்களா? இல்லக்கா, நான் அப்புறம் வர்றேன்க்கா, அடுத்த நாளைக்கு. அடுத்த நாளைக்கு. சரி. அப்ப இன்னைக்கு யாரு என்ன சொல்றீங்க? நிரஞ்சனா சொல்றீங்களா? அக்கா ஒன்னும் பார்த்துட்டே இல்லக்கா. இன்னும் பார்த்துட்டு வரலையா? சரி, எல்லாருமே நாளைக்கு பார்த்துருவாங்க. நாளைக்கு யாரும் பேசாம இருக்க கூடாது. நந்தினி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நந்தினிக்கு என்ன? டவர் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? ஒரு கொஞ்ச நாளாவே நீங்க கொஸ்டினுமே வாசிக்கலையா? அதான் கேட்டேன். கொஸ்டினே ஸ்கிரீன்ல தெரிய மாட்டேது, நான் எங்கக்கா வாசிக்கிறதுன்றீங்களா? வேற வெளியில வந்து பாருங்க. இவ்வளவு அது எங்க அந்த போன்? சரி சரி சரிம்மா, நான் அடுத்த ஒரு சம் இருக்கே எடுத்துக்காட்டு, அது நடத்திடுறேன். அம்மா உங்களை பாட சொல்றாங்கக்கா. என் வாய்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு டிஃபரன்ஸ் தெரியுதா? சளி பிடிச்சிருக்காங்க, அதனாலதான் பாட சொல்றாங்க. அத நீங்க எல்லாரும் கேட்க முடியாதே. சரி, அக்கா எப்பவும் விட எப்போ நல்லா இருக்கா? ஐயோ, இது வந்து என்னை பாட வைக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட். சே, அப்ப நார்மல் வாய்ஸ் தான் நல்லா இல்லையா? நல்லா இருக்கும். நான் என்ன பாட்டு பாடுறது? நான் ஒரு கவிதை உங்களுக்குலாம் சொல்லி காமிச்சேன்ல, அம்மா கவிதை. என்ன கவிதை உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சேன்? அம்மா கவிதை தானே சொல்லி காமிச்சிருக்கேன். ஒரு தடவை சொன்னீங்கக்கா. ஒரு டைம் அம்மா கவிதை ஒன்று சொல்லி காமிச்சேன். சரி, கண்டிப்பா நாளைக்கு கண்டிப்பா நான் பாடுறேன். ஓகே, இளம்பிரியன் பாடுவாங்க, நானும் பாடுறேன் நாளைக்கு. நான் பார்த்து வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறமா ஒரு பெரிய ஒரு கவிதை இருக்கு, அது ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப போர் அடிப்பீங்களே, அப்ப நான் அது சொல்லித்தரேன். நாங்க எங்கக்கா போர் அடிக்கிறேன்? டெய்லி நீங்க தானே எங்களை போர் அடிக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நான் இன்னும் ரொம்ப போர் அடிச்சு உங்களுக்கு அந்த கவிதையை சொல்றேன். நல்லா இருக்கும் உண்மையாவே. அது வந்து நான் வந்து இப்போ நான் கேரளா போன மாதிரி போட்டிருந்தேன், பாத்தீங்களா ஸ்டேட்டஸ்ல? நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணிருந்தீங்க. அங்க வந்து நான் வந்து அங்க போயிட்டு இந்த கவிதையை சொன்னேன், எல்லாருமே பாராட்டுனாங்க. கண்டிப்பா அந்த கவிதை உங்களுக்கும் நான் சொல்லி காட்டுறேன். இருந்தாலும் பில்டப் கொடுத்து வைக்கிறீங்கக்கா. உண்மையாமே எல்லாருமே பாராட்டுனாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேக்குறாங்க அம்மா. என்னப்பா? யார் எழுதின கவிதைன்னு கேக்குறாங்க அம்மா. அது வந்து யார் எழுதினே தெரியாது, அது வந்து சங்க காலத்துல உள்ள கவிதை. அந்த மாதிரி தமிழ்ல ஒரே தமிழ் புலமையா இருக்கும். நான் சொல்றேன்.
அம்மா இதுக்காக வெயிட் பண்றாங்களா ஓகே ஓகே 31ஆம் தேதி நம்ம இருக்கு. ஓகேவா? நம்ம புதன்கிழமை வச்சுக்கலாம். இந்த நம்மளோட எல்லா டேலண்ட்டையும் வெளிப்படுத்துற டேவா பேசுறதுக்கான ஒரு நாளா 31ஆம் தேதி. ஏன்னா இந்த வருஷத்தோட கடைசி நாள். அதுக்கப்புறம் புது வருஷம். புது வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ரொம்ப புதுசா மாறிடுவோம். அன்னைக்கு நம்ம வித்தியாசமா பேசுவோம். ஓகே 31ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி நான் அப்படியே இந்த சம்ம போயிடுறேன். ஏன்னா இதுதான் லாஸ்ட் சம். இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரிம்மா நீங்க பாருங்க 6.17 இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க். நோட் பண்ணிக்கோங்க, எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி கொஸ்டின்ல இது கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்டாங்க. நிறைய பேரால சென்டம் எடுக்க முடியாம போயிடும். அதனால நல்லா பார்த்துக்கோங்க இந்த சம்ம. இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபார்முலா ஒன்று வரும். அந்த ஃபார்முலாலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நோட்டுக்கு பின்னாடி எழுதி வச்சுக்கணும். ஓகே இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டேம் வந்து பீனும் இந்த டேம் வந்து கியூனும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த டேம்ல நம்மள சப்ஸ்டிட்யூட் பண்ணி 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. கொடுத்துருக்கிற டேம் பீனும் இது கியூன்னு எடுத்துக்கிறோம். ஓகே இதை எடுத்துட்டு போய் இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பி ஸ்கொயர் அப்படின்னா இந்த பி டேமை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். கியூ ஸ்கொயர்னா இந்த கியூ டேமை ஹோல் ஸ்கொயர்ல எழுதிருக்கோம். பிராக்கெட்ல பி ஸ்கொயர், அப்போ பி டேமை ஸ்கொயர்ல எழுதிருக்கோம், கியூ டேமை ஸ்கொயர் எழுதிருக்கோம் +3. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஸ்கொயர் எல்லாம் உள்ள கொடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர்லாம் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடலாம். எல்லா ஸ்கொயரையும் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். cos power 4 theta cos square theta sin power 4 theta cos square theta into cos power 4 theta sin square theta plus sin power 4 theta by cos square theta plus 3 இப்படி இருக்கும். இதுல நம்மளால எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த sin square thetaவும் sin power 4ல 2 போயிடும். அப்ப பேலன்ஸ் 2. அதே மாதிரி cos square thetaவும் இந்த power 4ல 2 போயிடும். பேலன்ஸ் வந்து cos square theta sin square theta மட்டும் இருக்கும். இங்க வந்து நம்ம வந்து ஹோல் இது வந்து நம்ம வந்து எல்சிஎம் கிராஸ் மல்டி பண்ண போறோம். காமனா sin square theta cos square theta வச்சுக்கிட்டு இங்க கீழே sin square theta இருக்கு, cos square theta இல்ல. அப்ப cos square thetaல மேல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே அங்க cos power 4 theta இருக்கு. அப்ப மல்டி பண்ணும்போது cos power 6 theta. இங்க வந்து கீழே cos square theta இருக்கு. என்ன மிஸ் ஆகுதுன்னா sin square theta. அதால மேல நம்ம மல்டி பண்ணோம் sin square theta அப்படின்னா ஏற்கனவே sin power 4 theta இது ஒரு square theta 4 + 2 6 sin power 6 theta வந்தது. இங்க கீழே எதுவுமே இல்ல. அப்ப sin square thetaவையும் cos square thetaவையும் ரெண்டுமே நம்ம 3 கூட மல்டி பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி இப்போ இந்த டேர்ம் இது மட்டும் திருப்பி சொல்லவா? இந்த ஸ்டெப்பை கூட நான் போட்டு காட்டுறேன். ஏன்னா புரியாதுன்னு நான் நினைச்சேன். இந்த ஸ்டெப்பை மட்டும் சொல்லுங்க, நம்ம அதை மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஏன்னா அதுல ஒரே ஒரு ஃபார்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்கம்மா அந்த ஸ்டெப் சொல்லுங்க. cos square thetaவாமா sin square thetaன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த பிராக்கெட் பவர் 6 theta கூட வேணாம். அதுக்கு மேல உள்ள டேர்ம் இத கூட சொல்லுங்க. இந்த டேர்ம் சொல்லுங்க. அந்த ஸ்டெப் நான் சொல்லி கொடுக்கிறேன். சரி. cos theta மேல 4 பவர்ல. ஓகே. பை இருங்கம்மா ஒரே நிமிஷம். ரொம்ப கேவலமா இருக்கு. நான் அடிச்சிடுறேன். cos power 4 theta by sin square theta நினைக்கிறேன். இன்ட்டு sin பவர் 4 ஓகே டிவைட் பை cos square theta. ஓகே பிராக்கெட்ல cos பவர்ல 4 பை sin பவர்ல 2 ஓகே பிளஸ் அதே மாதிரி இங்க sin power 4 theta by cos square theta நினைக்கிறேன் +3 கரெக்ட்டா? ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஸ்கொயர் டேர்மையும் இந்த 4ல 2 டைம் போயிடும். 2 இங்க 2 இருக்கா? அப்ப 2 இதுல போயிடும். இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த 4ல 2 போயிடும். அப்படின்னா பேலன்ஸ் வந்து இங்க sin square thetaவும் cos square theta மட்டும் பேலன்ஸ் இருக்கு. இது நான் என்ன பண்றேன்? கீழே வந்து ஹோல் டிவைட் பை sin square thetaனும் cos square thetaனும் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க sin square theta இருக்கு, cos square theta இங்க கீழே இல்ல. அப்போ அதை மேல நம்ம மல்டி பண்றோம். ஏற்கனவே அங்க cos power 4 theta இருக்கு. இப்போ நம்ம மல்டி பண்றது cos square theta பிளஸ் இங்க cos square theta இருக்கு. அப்ப என்ன மிஸ் ஆகுது?
sin ஸ்கொயர் தீட்டா மிஸ் ஆகுது. ஏற்கனவே மேல cos பவர் 4 தீட்டா இருக்கு. அது கூட sin ஸ்கொயர் தீட்டாவை மல்டி பண்றோம். நெக்ஸ்ட் பக்கத்துல 3 இருக்கு. 3க்கு கீழே என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்கிற 2 டேர்மையுமே அது கூட நம்ம மல்டி பண்ணணும். இப்ப 3 இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா ரெண்டுத்தையுமே மல்டி பண்றோம். சரி, இப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுது. இப்போ இங்க பவர் 4 இருக்கா? கீழே ரெண்டும் சமமா இருக்கும்போது மேல அடுக்குகளை கூட்டிக்கலாம். அப்போ cos பவர் 6 தீட்டா அப்படின்னு வந்துருது. பிளஸ் கீழே ரெண்டும் சமமா இருக்கு. அப்ப மேல கூட்டணும் அப்படின்னா sin பவர் 6 தீட்டா. இங்க 3 அந்த டேர்ம் அப்படிதான் இருக்கு. sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. இந்த ஸ்டெப் புரியுதாமா? இதுதான் இங்க பண்ணிருக்கோம். ஓகே, சரி, முடிஞ்சிருச்சா? இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது இந்த டேர்ம். இப்போ இந்த பவர் 6 நம்ம எப்படி பிரிச்சு எழுதுறோம்னா cos ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப்னும் sin ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப்னும் நம்ம பிரிச்சு எழுதிக்கிறோம். ஏன் இப்படி பிரிக்கிறோம்னா நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றதுக்காக. என்ன ஃபார்முலானா a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றதுக்கு. இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கு. a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்முலா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா? a plus b into a square plus b square minus ab. a சொல்லுங்க. a plus a square plus b square plus ab minus ab. ஓகே, மைனஸ். ஓகே, கரெக்டா சொன்னீங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவே நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போறோம். இதுல 2 ஃபார்முலா இருக்கு. நீங்க சொல்றது இந்த ஃபார்முலாவான்னு செக் பண்ணிக்கோங்க. a plus b the whole cube ஃபார்முலா சொன்னீங்களா இல்ல a cube plus b cube ஃபார்முலா தான் சொன்னீங்களான்னு செக் பண்ணி பாருங்களேன். ஏன்னா இதுல 2 ஃபார்முலா இருக்கு. நான் ஏற்கனவே நோட் பண்ண சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நோட்டுக்கு பின்னாடி எடுத்து செக் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க சொன்னது என்ன ஃபார்முலான்னு செக் பண்ணுங்க. a plus b the whole cube ஃபார்முலாவா இல்ல a cube plus b cube ஃபார்முலாவான்னு பாருங்க. a cube plus b cube ஃபார்முலா காது. a cube plus b cube ஃபார்முலா தானா? இந்த ஃபார்முலாக்கான ஆன்சர் தானா இது? எனக்கும் டவுட்டா இருக்கு. உங்க புக்ல நான் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கேன். a cube plus b cube ஃபார்முலா தான் கரெக்ட். அதுதான் நீங்க சொல்றீங்க. ஆனா இதுல 2 ஃபார்முலா இருக்கு. இதோ இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, இதுவும் ஒரு ஃபார்முலா. a cube plus b cube, ஏன்னா ஒரே இதுக்கு 2 ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா தான் இது. ஓகே, இப்போ நீங்க சொன்னது இந்த ஃபார்முலா. ஆனா நம்ம ஆக்சுவலா இந்த ஃபார்முலாவை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணல. இது மைனஸா பிளஸ்ல இருக்காமா? இது மைனஸ்ல இருக்கா பிளஸ்ல இருக்கா கொஸ்டின்ல? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளஸ்ல தான் இருக்கு. ஓகே, நம்ம இப்போ யூஸ் பண்ண போறது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்களேன். a plus b the whole cube ஃபார்முலாவை எடுத்து நமக்கு ஏத்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஏன்னா ஈஸியா கேன்சல் ஆகுது, அதுக்காக தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அங்க என்னமா ஃபார்முலா பார்த்தோம்? a plus b the whole cube ஃபார்முலா என்ன பார்த்தோம்? a cube plus b cube plus 3ab கரெக்டா? ஓகே. இப்போ இதுல நமக்கு என்ன தேவைன்னா a cube plus b cube ஃபார்முலா வேணுமா? பேலன்ஸ் நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். அப்போ a plus b the whole cube minus 3ab into a plus b இப்படி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது எதோட ஃபார்முலானா a cube plus b cube ஃபார்முலா. இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த 2 ஃபார்முலாவும். இதுதான் நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஏக்கு பதிலா cos ஸ்கொயர் தீட்டாவும் பிக்கு பதிலா sin ஸ்கொயர் தீட்டாவும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ a plus b the whole cube னா cos ஸ்கொயர் தீட்டா plus sin ஸ்கொயர் தீட்டா the whole cube minus 3ab னா 3 cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா into a plus b னா cos ஸ்கொயர் தீட்டா plus sin ஸ்கொயர் தீட்டா. இங்க இருக்கிற டேர்ம் அப்படியே தான் வருது. ஓகேவா? இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்? ஏன் நம்ம இதை எடுக்கிறோம்னா
இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 1ன்னு தெரியும்ல. அதுக்காக தான். அதே மாதிரி இந்த பிராக்கெட்ல உள்ள டேர்முக்கு பதிலா நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பேலன்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ 1 தான். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிளஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்முமே கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனா ஆன்சர் 1ன்னு கிடைக்குது. அதுக்காக தான். இந்த ஒரே சின்ன ட்விஸ்ட் மட்டும் இருக்குல்ல இதுல, அதனாலதான் இந்த சம்ம கேக்குறாங்க அடிக்கடி 5 மார்க்ல. அதனால இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. சிம்பிள் தான். நமக்கு கொடுத்துருக்கிற டேர்ம்ல பிக்யூ வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எல்சிஎம் எடுக்க தெரியணும். எதுக்கு எடுத்தாலும் கீழே சமமா இல்லைன்னா கிராஸ் மட்டும் பண்றது, எல்சிஎம் எடுக்கிறது தெரியணும். இதுல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அதுதான் இது. இதை மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. பப்ளிக் எக்ஸாம் எப்பமா வருது? மார்ச் ஏப்ரலா? மார்ச் 11. 14. மார்ச் 14. 11. ஓகே. இப்போ பிப்ரவரிக்குள்ள நம்ம எல்லா போர்ஷனையும் முடிக்கணும். அடிக்கடி ரிவிஷன் வருமா? இனிமே ரிவிஷனுக்கான நம்ம லீவ் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? ஏன்னா நீங்க படிச்சதை தான் திருப்பி ரிவைஸ் பண்ணி எழுத போறீங்க. அப்போ நம்ம டெய்லியும் கிளாஸ் வந்து வைக்க முடியாம போயிடும். ஏன்னா இனிமே உங்களுக்கு ஃபுல்லும் டெஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும். அதனால நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். 1 hour நீங்க வந்துட்டு போயிருங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவு வந்துட்டு போயிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் காக்கா, ஒண்ணுமே தெரியல அப்படின்னு போது மட்டும் என்ன லீவ் எடுத்துக்கோங்க. ஆனா கிளாஸ் கண்டினியூவா தான் இருக்கும். ஏன்னா ஆஃப் இயர்லிக்கே ரொம்ப நாள் நம்ம லீவ் விட்டுட்டோம், கேப்பு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னென்ன சம் போட முடியும்னு பாருங்க. எதுல யாருக்கும் டவுட் இருக்காமா? நான் மட்டும் வந்துட்டேன். இந்த சம்ல யாரும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, ஓகேம்மா. சரி சரி. இப்போ நம்ம வந்து இதுல என்னென்ன போட்டிருக்கோம்? இது செகண்ட் சம் போட்டுட்டீங்களா? இதுல ஃபர்ஸ்ட்ல உள்ள எதுவுமே ஃபர்ஸ்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் சம் போட்டிருப்பீங்க. செகண்ட் சம்க்கு ஹிண்ட் கொடுக்குறேன், போட்டுவாங்க. இது எப்படின்னா, இது ரெண்டுத்துலயும் காமனா tan ஸ்கொயர் தீட்டா வெளியில எடுத்துருங்கம்மா. பேலன்ஸ் வந்து tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1ன்னு இருக்கும். இதுக்கு பதிலா சீக்கன் ஸ்கொயர் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு வரும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு பதிலாகவும் சீக்கன் ஸ்கொயர் அப்படின்னு வர ஃபார்முலா, இதுக்கு பதிலாகவே சீக்கன் ஸ்கொயர் தான் வரும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு பதிலாக சீக்கன் வர மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு உள்ள கொடுத்து மல்டி பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். இது ஒரு 2 மார்க் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் சம் ஏற்கனவே போட்டிங்களா? போட்டிங்க. இந்த செகண்ட் சம் ஏற்கனவே போட்டிங்க. இதுல ஃபர்ஸ்ட் சம் எப்படி போடணும்னு சொல்றேன். இந்த காட் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா 1/tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கோங்க. கிராஸ் மட்டும் பண்ணுங்க. கீழே மட்டும் கிராஸ் மட்டும் பண்ணிட்டு இந்த tan ஸ்கொயர் தீட்டா மேல கொண்டு போயிருங்க. மேல உள்ள இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். tan ஸ்கொயர் தீட்டா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். இந்த சம் போடுங்க. எதுவுமே புரியலையா? ஈஸி தான். காட்டை வந்து உங்களுக்கு tan மாத்த தெரியும்ல. கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஹோல் டிவைட் பை காட் tan ஸ்கொயர் வரும். டிவைட் பை டிவைடன் இருக்கிறதுனால அது மேலே வந்துடும். மேலே உள்ள டேர்ம் கீழே உள்ள டேர்ம் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் tan ஸ்கொயர் தீட்டா மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு இது போடணும். இதுவும் நீங்கள் ஹோம்ஒர்க் போட்டுருங்க. இந்த 2 சம்லாம் போட்டிங்க. மற்றது நான் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். வேற ஏதாவது போட முடியுமா பாருங்க உங்களால. இந்த சம் எதுவும் போட முடியுமா பாருங்க. 0ன்னு தான் ப்ரூஃப் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஏம்மா, இதுக்கும் வந்து ஃபார்முலா தான். இப்போ நம்ம a³ - b³ ஃபார்முலா பார்த்தோம்ல,
நீங்க ஒரு ஃபார்முலா சொன்னீங்களா, அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன ஃபார்முலா? a plus b the whole cube. a plus b the whole square ன்னு நினைக்கிறேன். a square plus ab plus b square. கரெக்டா? இது பிளஸ்ஸா இருக்கும்போது இங்க மைனஸ் வரும். இது மைனஸ்னா இங்க மைனஸ் வரும். அந்த மாதிரி மட்டும் வரும்ல. அந்த ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி மேலையும் கீழையும் கேன்சல் ஆகும். அந்த மாதிரி வரும் இது. சரி, இதெல்லாம் போடலைன்னா கூட பரவாயில்ல. எனக்கு இந்த 2 சம்ம ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. டெஸ்ட் என்னன்றதை நான் இப்போ சொல்றேன். டெஸ்ட் வந்து இன்னைக்கு 5th சாப்டரா 4th சாப்டராப்பா 1 மார்க்? 4th சாப்டர். சரி, 4th சாப்டர் 1 மார்க். 4வது பாடத்தோட 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. தியரம்ல ஆங்கிள் பைசெக்டார் தியரம், அதாவது கோண இருசமவெட்டி தேற்றத்தோட மறுதலை, கான்வர்ஸ் படிக்காம இருப்பீங்க, அதை படிச்சு எழுதிருங்க. ஜாமெண்ட்ரியில 1, கிராஃப்ல 1 எதுனாலும் எடுத்துக்கோங்க. அதாவது ஜாமெண்ட்ரியில இந்த முக்கோணம் வரைதல்ல நடுக்கோடு வரும், மைய குத்து கோடு வரும், அந்த மாதிரி ஏதோ 3 வெரைட்டி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சம் பார்த்து கொடுத்துடுறீங்களா ஹரிஷ்? எது நான் சொல்றேன், எந்த சம்னு உங்களுக்கு தெரியல. சரிங்க, அது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இதை சொல்றேன்னு இருங்க வர. உங்களுக்கு முக்கோணம் வரைதல் ட்ரையாங்கிள்ல 3 இருக்கு. கிராஃப் எது எடுத்துக்கிறீங்க? 4th சம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கிராஃப் எடுத்துக்காட்டுல 4th வர சம் எடுத்துக்கோங்க. கிராஃப்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 4th வர எக்ஸாம்பிள் சம். ஜாமெண்ட்ரி நான் எது சொல்றேன்னா, இதுதான் அது. அதாவது பேஸ், ஆங்கிள், இது வந்து மீடியன், அதாவது நடுக்கோடு. இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சம் 4.17 இந்த சம் வச்சுக்கோங்க. இது ஒரு மாடல். நடத்தலையா? ஆனா இந்த 3 மாடல்ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க. சரி, அப்படின்னா இந்த மாடல் தெரிஞ்சவங்க இதை போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச வேற மெத்தட், வேற எதுவும் மெத்தட் இல்ல, எல்லா மெத்தட்லயும் ஒரு சம் பார்த்துட்டோம்ல. சரி, அப்ப டான்ஜென்ட்ல 1 எடுத்துக்கோங்க. டான்ஜென்ட் தொடுகோடுல 1 கொடுங்க, அப்படி இல்லைன்னா இது கொடுங்க. ஆனா இது இம்பார்ட்டன்ட். இந்த 3 மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு சம் வரும். அதாவது இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள், இந்த 3 ட்ரையாங்கிளையும் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு சம் கேட்பாங்க. இந்த சம் 4.17 எடுத்துக்கோங்கப்பா. அப்படியே அது தெரியல அப்படின்றவங்க வேற ஏதாவது சம் போட்டுக்கோங்க. டான்ஜென்ட் தொடுகோடுல இருந்து கூட எடுத்துக்கோங்க. சரி, இப்ப 2 மார்க் 5 மார்க் மட்டும் சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். இது வரைக்கும் என்ன சம் பார்த்துருக்கோம்? இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த சம் பார்த்தோம். இந்த சம் ஹோம்ஒர்க் டெஸ்ட் கொடுத்துட்டேன். இது கூட வச்சுக்கோங்க. வேணாம், அந்த சம் வேணாம். சரி, அதே வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.7, எக்ஸாம்பிள் 1.7 2 மார்க்குக்கு வச்சுக்கோங்க. 5 மார்க்குக்கு இந்த சம் வச்சுக்கோங்க. தேர்ட் சம் 1.3ல தேர்ட் சம். பயிற்சி 1.3ல 3வது கணக்கு. அவ்வளவுதான். எல்லாமே சொல்லிட்டேனா? கிராஃப், ஜாமெண்ட்ரி, 4th சாப்டர் 1 மார்க்கு, ஒரு தியரம், ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், எல்லாமே கவர் பண்ணிட்டேனா? சரி, நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கக்கா. எங்களுக்கு எழுதுறதுதான் கஷ்டம். கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க. சரி, ஓகேம்மா, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, குட் நைட். தேங்க்யூ.